Vijay is my classmate from Loyola, Viscom. அவர் வந்து ஒரு 1.5 years என் கூட படிச்சாரு. We have danced together on stage also. நான் வந்து I was a choreographer. நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணி காம்படிஷனில் ஜெயிச்சிருக்கோம். சூர்யா இஸ் மை பேட்ச்மேட். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கார் வச்சிருந்தோம். அவர் வந்து சிவகுமார் சார் கார் வச்சிருந்தார், நான் எங்கள் அப்பா கார் வச்சிருந்தோம். 1956 மாடல் எலிகன்ட் ஃபியட். அந்த கார் வந்து both of them ஒயிட் கலர் கார் பார்க்கில் வந்து இருக்கும். ஸோ ஐ ஹவ் நோன் them from that time. இப்போ ஒரு ஃபேவர் கேட்கணும்னு சொன்னால் பாலுமேந்திர சார் பையன் கூட ஷங்கி வந்து என் கிளாஸ்மேட். ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபேவர்ஸ் கூட. இப்போ நான் வந்து இஃப் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபேவர்ஸ் நான் போய் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா மறக்க மாட்டாங்க. 100% வெரி நைஸ் பீப்புள். தே வாண்ட் எவ்ரிபடி டூ வெல் இன் லைஃப். அப்படி இருக்கும்போது வந்து டெஃபினட்டாக அவர் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு ஆக்டர்கிட்ட போய் பேசி நான் சான்ஸ் கிடைக்கணும்னா அது தப்பு. ஒரு டைரக்டர் வந்து எனக்கு சூஸ் பண்ணி போடுறது வேறு. ஒரு ஆக்டர்கிட்ட போய் கேட்டு எனக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா தென் ஐம் டேக்கிங் அப் சம்படி எல்ஸஸ் சான்ஸ் ஹூஸ் மோர் அப்ரோப்ரியேட் ஃபார் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு தட். எனக்கு வந்து என்னென்னா இப்போ வரலையா, I'll keep acting, I'll keep performing, I'll keep doing things. என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டிங் இஸ் ஆக்டிங், டைரக்டர் இஸ் டைரக்டர். ஐ டோன்ட் மிக்ஸ். இதை மிக்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி இதை கிடைக்கலாமா, இது யூஸ் பண்ணி இதெல்லாம் வேணாம். ஏன்னா வரும். லக்கிலி ஐ எம் இன் த இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி, அதனால் பரவாயில்ல. அண்ட் லைக் ஐ செட், இந்த பெரிய பெரிய பேருங்களாம் வந்து ஆக்சுவலாக தேவ் ஆல் பீன் குட் ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ. ஐ ராதர் மெயின்டைன் தட் ஃப்ரெண்ட்ஷிப் இட் செல்ஃப். இஃப் ஐ கெட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் தெம் ஐ லவ் இட். இப்போ மயக்கம் என்னன்னு ஒரு படம், அதில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்து தனுஷ் சார் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக வராரு, நீங்கள் அவரோட வந்துட்டு ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைன்னும் போது தனுஷ் சாருக்கும் உங்களுக்குமான பாண்டுங்கிறது அந்த படத்தை தாண்டி இப்போ அவருடைய அடுத்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ 3 இருக்கட்டும், நீங்கள் பண்ண படங்களினுடைய நிலையிலேயே ஒரு 2 படங்கள் வந்துட்டு மக்கள் எப்போவுமே உங்களை இன்னும் 30 வருஷம் நாள் ஞாபகம் வச்சுப்பாங்கன்ற மாதிரியான படங்கள் அவரோடய அமைஞ்சது இல்லையா? அப்போ உங்களுடைய அந்த நட்பு, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எப்படி அமைஞ்சது? தனுஷ் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்ட்டு குற்றாலத்தில் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த ஜெனிலே கூட ஒரு படம் பண்ணியிருந்தார், உத்தமபுத்திரன். அது பண்ணும்போது வந்து அவருக்கு என்னென்னா, அவர் வந்து ஹீ வாண்ட் டு டூ டைரக்டிங். அவர் நல்லா எழுதுவார். அண்ட் அவருக்கு வந்து படம் பைத்தியம். அவர் நார்மலாகவே கூட வந்து புக்கு வச்சுன்னு இருப்பார், ஏன்னா படத்தை பற்றியே பேசின்னு இருப்பார் எப்பவுமே. ஹீ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட். அதனால் என்ன பண்ணார், ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஆண்ட்ரியா, அப்புறம் நம்ம சுவாதி ரெட்டி, அவர் 3 பேர் இருந்தாங்க. தே நீட் அ 4th பர்சன். அப்போது அவங்க பேசினுக்கும் போது தான் வந்து என்னென்னா ஆண்ட்ரியா சொன்னாங்க, இல்லை சுந்தரே கூப்பிடலாமேட்டா. ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஐ ஆல்ரெடி நியூ தனுஷ். ஆனால் வந்து அவர் வந்து கூப்பிடலாமே, பண்ணுவாரா? ஐயோ அவர் நல்லா நடிப்பார் அவர் தியேட்டரில். ஏன்னா ஆண்ட்ரியா நை நோன் சதுர்த்தூர் தியேட்டர். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தியேட்டர் ஒன்றா பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம் ஒன்றா. இல்லை நல்லா பண்ணுவாங்க சொன்னோன்னே சரி கூப்பிட்டாங்க. வர சொல்லேன்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்க, வரியா குற்றாலம் வரியா, ஒரே ஒரு நைட் வந்து ஷூட் பண்ணணும், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம், நானே எழுதியிருக்கேன் எல்லாத்தையும், நானே வந்து எடிட் பண்ண போகிறேன், நானே எல்லாத்தையும் பண்ண போகிறேன்னு. சரிங்க பண்ணலாம், ஜாலியாக தானே இருப்போம், சரி பரவாயில்ல பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த ப்ரோசஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஏய் நல்லா நடிக்கிறையா, ரொம்ப நேச்சுரலாக பண்ணுற எல்லாமே, உனக்கு வந்து அந்த ஒரு ஃபியரே இல்லை. ரெண்டாவது வந்து உனக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்களே. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 3.